இன்னும் ஒரு வாரத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படலாம் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். திமுகவின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரி திடலில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் கூட வெளியாகலாம் என்றார். திமுக தலைவர் கலைஞர் இதேபோல முப்பெரும் விழா திமுக தலைவர் சொன்னதால நம்ம காஞ்சிபுரத்துக்கு அதுல நான் இப்போ உதயநிதி அமைச்சர் துணை முதலமைச்சர் வாய்ப்பு இல்ல இருக்கு போது உண்மையிலே இருக்கு போது அது அப்ப ஒரு வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக 28ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இன்னொரு வாரத்தை நாளைக்கு கூட அறிவிச்சிருவாங்க. தயாரா இருக்கோம் நாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் திரும்பும் வரை பெரிய நிகழ்ச்சிகள் எதையும் நடத்த வேண்டாம் என கட்சித் தலைமை கட்டளையிட்டுள்ளதாக தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். கோவை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இடப்பட்டிருக்கிறது. பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். ஆமா, மேலிருந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த 2 மாதங்கள் முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதனால எல்லாருமே அடிமட்டத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கையில நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். NLC நிறுவன ஒப்பந்த தொழிலாளர்கள் 20% தீபாவளி போனஸ் கேட்டு கடந்த 2 நாட்களாக தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அந்நிறுவனத்தோடு தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவை பொறுத்து போராட்ட தலைமை நிர்வாகிகளுடன் கூடி இது தொடர்பான அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என ஜீவா சங்கத்தின் தலைவர் முத்தரசன் தெரிவித்தார். கடலூர் கோட்டாட்சியர் தலைமையில் வருகிற சனிக்கிழமை முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மதுக்கடையையும் நடத்தி கொண்டு திருமாவளவன் நடத்துகின்ற மது ஒழிப்பு மாநாட்டிலும் திமுக கலந்து கொள்வது என்பது ஜீவ காருண்ய மாநாட்டிலே கசாப்பு கடைக்காரன் கலந்து கொள்வது போல்தான் என முன்னாள் அமைச்சர் செம்மலை விமர்சனம் செய்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் பேட்டியளித்த செம்மலை இதனை தெரிவித்தார். அதுவே ஏமாற்று வேலைதான். அதாவது எந்த கொள்கையிலுமே உறுதியில்லாத இருக்கிற ஒரு நிலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறது. அதாவது மதுக்கடைகளையும் நடத்தி கொண்டு மதுவின் மூலமாக விற்பனையை 45,000 50,000 கோடிக்கு உயர்த்துவதற்கு இவர்கள் திட்டம் போட்டுவிட்டு திருமாவளவர்கள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஜீவகாருண்ய மாநாட்டிலே கசாப்பு கடைக்காரன் போய் கலந்து கொள்வதைப் போலத்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இது ஏமாற்று வேலை. நிச்சயமாக இது மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுகவில் வாரிசு அரசியல் என்பது சர்வசாதாரணம் என்றும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதாரண தொண்டன் கூட முதல்வராக முடியும் என்று வரலாறு படைத்த கட்சி அதிமுக என்று தெரிவித்தார். நிச்சயமாக துணை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கின்றது. இது திமுகவை பொறுத்தவரை வாரிசு அரசியல் என்பதற்கு இது நடைமுறையில நடக்கின்ற ஒன்று. ஆச்சரியப்படுவதற்கு அது அவருடைய கட்சியில் உள்ள சீனியர்கள் அவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே தவிர இது ஒரு யாரையும் முதலமைச்சருக்கு அமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ நியமிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. முதலமைச்சருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாரிசு என்பதே இடமில்லை. ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்பட்ட கட்சி எங்கள் கட்சி. எங்களுக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இது அவர்களுடைய வழக்கமான நடைமுறை என்பதை இது காட்டுகிறது. செய்யாறு அருகே தண்டரை கிராமத்தில் 2 மாதங்களுக்கு முன் புதிதாக திறக்கப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து விழுந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்த போது மாணவர்கள் விளையாட்டு வகுப்பிற்கு சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என்றும் மது ஆலைகள் மூடப்படும் என கொடுத்த வாக்குறுதி என்னானது என மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். நீங்க திமுகவில் பதவிக்கு வருவீங்களா, சட்டமன்ற உறுப்பினராக வருவீங்களா, மந்திரி ஆவீங்களான்னு கேட்குது. உதயநிதி என்ன சொல்றார்? சாட்சாத் என்னை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மூத்தவர்கள் இருக்கிறாங்க, தியாகம் பண்ணவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இல்லாம எனக்கு எப்படி கிடைக்கும்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் கரும்பு தோட்டத்தில் மாணவியிடம் அத்துமீறியதை தட்டி கேட்ட விவசாயியை ஆட்களை திரட்டி வந்து தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். விவசாயி ரமேஷ் தனது நிலத்தில் இருந்தபோது கரும்பு காட்டில் இருந்து இளம்பெண் ஒருவரின் கூக்குரல் கேட்கவே அங்கு சென்றுள்ளார். அப்போது சீருடையில் இருந்த பள்ளி மாணவியிடம் இளைஞர் ஒருவர் அத்துமீற முயன்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கண்டித்ததால் அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. மறுநாள் அந்த இளைஞர் மேலும் 3 பேருடன் ரமேஷை தேடி வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது கிராம மக்கள் திரண்டு வந்து ஒருவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிப்பட்ட நபர் பங்காரம் கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பதும் அவரே சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டவர் என்பதும் தெரியவந்தது. பெரியாருக்கும் திராவிட அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், ஆனால் தேசிய அரசியலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தங்களுக்கு பெரியாரை தொட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மறுக்கும் கருணாநிதி ஸ்டாலின் வழியில் விஜயும் சொல்வதாக தெரிவித்தார். பெரியாரை தொடாமல் இங்க அரசியல் செய்ய முடியாதுன்னு, பெரியாருக்கும் அவங்க திராவிட அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், தேசிய அரசியலுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எங்களுக்கெல்லாம் அவரை தொட வேண்டிய அவசியம் இல்லை. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல கலைஞர் விரும்பல, ஸ்டாலின் விரும்பல, அதே வழியில நானும் போவேன்னு விஜயும் போறாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்?